அநாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் பூர்ணமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பரிபூர்ண பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 29 நிகழ இருக்கின்ற சனி பெயர்ச்சிக்கான பலன்கள், 12 ராசிக்கும் சனி பெயர்ச்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இன்றைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் உண்டான சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். சனி பெயர்ச்சினாலே எல்லாருக்குமே ஒரு விதமான கலக்கம் ஏற்பட்டு விடுகிறது. சனியை அந்த சனியினுடைய ப்ரொஜெக்ஷன், சனி என்பவர் யார் அப்படிங்கிறதுல நிறைய தவறுதலான புரிந்து கொள்ளுதல்கள் இருக்கின்றன. சனின்னாவே பயம். அதுவும் 7.5 சனி எல்லாம் வந்துருச்சுன்னா மேடராசிக்கு 7.5 சனியாக வருகிறார். இந்த 7.5 சனி அந்த 7.5 சனினாவே என்ன ஆக போறேனோ அப்படிங்கிற ஒரு பீதி, கலக்கம், பயம் இருக்கிறது. முதல்ல சனியினுடைய காரகத்துவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். சனி ஆயுள் காரகம். பிறகு என்ன? சாம்ராஜ்யதாயகம், சாம்ராஜ்யத்தை கொடுப்பவர். அது மட்டுமல்ல, சனி முயற்சி, தைரியம், சாகசம் இவைகளுக்கு அவர் காரகம். பிறகு தைரியம், அதாவது தாங்கக்கூடிய சக்திக்கு அவர் தான் காரகம். எஜமானம், நிறைய லேண்டு, அகண்ட சாம்ராஜ்யம், இதெல்லாம் சனியினுடைய இயல்பு. இன்னும் கூட ஒரு நல்ல வேலையால் அமையணும்னாக்கா நம்ம ஜாதகத்துல சனி நல்லபடியா இருக்கும். நம்ம இன்னொருத்தருக்கு கீழே நல்ல வேலையாட்களாக இருக்கணும் அப்படின்னாக்கா சனி நம்மளுடைய ஜாதகத்துல நமக்கு நல்லபடியாக இருக்கணும். அதே போன்று சனியினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு குணம் என்ன தெரியுமா? தலைமை தாங்கும் பண்பு, தியாக மனப்பான்மை. சுயநலம் களவாத இந்த உலகத்துல தோன்றிய அத்தனை தலைவர்களுக்கும் நீங்க பார்த்தீர்கள் என்றால் சனியினுடைய ஆதிக்கம் மிகவும் தூய்மையாக இருக்கும். அவர்கள் தான் அப்பழுக்கு இல்லாத தலைவர்களாக திகழ முடியும். துறவிகளாகவும் விளங்குவதற்கு சனியினுடைய அனுகிரகம் தேவை. ஒருத்தருடைய வாழ்நாள்ல 30 வருஷம் 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்த சனி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தன்னுடைய வாழ்நாளையே ஒரு பெரிய ஒரு இதை பண்ணிடுவார். அவர் கிட்டத்தட்ட 30 வருஷங்கள்னு சொல்லிக்கலாம். 30 வருஷங்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகாதசை, அந்த மகாதசையில கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆழுகிறார். அப்படிங்கும் போது இந்த ஒரு பிளானட், இந்த சனேஸ்வரஹா என்று சொல்லப்படுகிற இந்த சனியை விட்டுட்டு நம்ம ஜாதகமே பார்க்க முடியாது. அப்போ ஒருத்தருடைய அந்த சகன சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, பொறுத்து அருளும் தன்மை, பொறுத்து போகக்கூடிய தன்மை சனியைத்தான் குறிக்கிறது. மற்ற அத்தனை கிரகங்களும் அதனுடைய தசாபுக்தியில தான் பணம் கொடுக்கும். சனி ஒருத்தர் மட்டும்தான். அடுத்தது ராகு கேத்துக்கள், அது நம்ம அப்புறம் வருவோம். சனி ஒருத்தர் மட்டும்தான் அவருடைய 7.5 சனியில அத்தனை பேரையும் தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வந்தார். அது அர்த்தாஷ்டம சனியிலேயே அப்படிதான், அஷ்டமத்து சனியிலேயே அப்படிதான். அப்படிங்கும்போது இந்த சனியினுடைய பயிற்சி என்பது ஒரு திகிலூட்டக்கூடிய, ஒரு பயமர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்காமல் இந்த சனியினுடைய அந்த தன்மையை ஆராய்ந்து, ஏனென்றால் முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கிறது, பிறகு முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிறதுலாம் சனியை சொல்லப்பட்டதோ, சனியை நிமித்தமாக வைத்து சொல்லப்பட்டதோ அப்படின்னு கூட நமக்கு இது வரும். சரி, இப்ப இன்ட்ரோடக்ஷனே ரொம்ப நீளமா அதுவும் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் சனி என்பவர் பொறுமையாக அணுகப்பட வேண்டியவர். அதனால கொஞ்சம் பொறுமையாகவே நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். சனியினுடைய ஃபீல்டு தான் ரொம்ப அதிகம். உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய ஃபீல்டு நம்ம எல்லாருக்கும் இப்ப என்ன டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அல்லது ஐடிக்கு போகணும், இதுதானே இருக்கிறது. ஆனா மற்ற செக்டர்ஸ் எல்லாம் எங்க போய் சனி தான் நிறைய விஷயங்களுக்கு
சனியினுடைய அந்த தொழில் காரகத்துவங்களை நம்ம லிஸ்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தோல் சம்பந்தப்பட்டது, ஆயில் சம்பந்தப்பட்டது, அதாவது எண்ணெய் சம்பந்தப்பட்டது, எண்ணெய் கிணறு சம்பந்தப்பட்டது, பிறகு கல் குவாரிகள் சம்பந்தப்பட்டது, அது மட்டுமல்ல ஆடு மாடுகள் வளர்ப்பு, விவசாயம், பிறகு எருமைகள், கழுதைகள், இதையெல்லாம் குதிரையை வந்து இந்த சனி வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இடத்துல லாபஸ்தானத்துல உட்கார்ந்து அவர் வந்து ரேஸ்ல வந்து நிறைய பணம் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால அந்த குதிரை சம்பந்தப்பட்டது, அதனுடைய துறை சம்பந்தப்பட்டது, ஈயம், எஃகு, இரும்பு சம்பந்தப்பட்டது, சிறைச்சாலை சம்பந்தப்பட்டது. சிறைச்சாலையில வந்து அதிகாரிகளாக ஒரு ஜெயிலராக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்த சனியினுடைய சம்பந்தம், செவ்வாய் வலிமை பெற்று சனியை வந்து வலிமை பெற்றிருந்து குருவும் வந்து வலிமை பெற்றிருந்தா அவர் வந்து அப்படி ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் மாறாத ஒரு ஜெயில் அதிகாரியா இருப்பார். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அதிகாரியாகவும் கூட இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. அப்புறம் கேஸ் சம்பந்தப்பட்டது, பிறகு அழுக்கு துணி, அப்புறம் வந்து திருப்பதியில் முடியெல்லாம் எடுக்கிறா இல்லையா, அந்த முடி வியாபாரம் பண்ணுவதற்கு உண்டானது. அழுக்கு துணினாக்க எல்லா சலவை இப்பெல்லாம் வந்து இந்த மாடர்ன் ட்ரை கிளீனிங் வருது இல்லையா, எல்லாமே அதுதான். பிறகு செகண்ட் ஹேண்ட் எல்லாமே மேக்சிமம் சனி. நீங்க செகண்ட் ஹேண்ட் வீடா ப்ராப்பர்ட்டியா சனி, அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் வண்டியா ஆட்டோமொபைலுங்க சனி. அப்புறம் நான் அந்த கேஸ் சொல்லிட்டேன், எல்லா விதமான கேஸ் அப்படிங்கிறதும் சனி, வாயு சம்பந்தப்பட்டதும் சனி. அப்படிங்கும்போது சனியினுடைய இந்த அதாவது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்பட்ட ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜரேட்டர், இதுவும் சனி தான். அப்போ நிறைய விஷயங்களை சனியாகப்பட்டவர் நமக்கு சாதகமாக மாற்றி தருவதில் வல்லவராக இருக்கிறார். இன்னும் கூட சொல்ல போனா ரத்தின கற்கள், வனப்பகுதியில ஃபாரஸ்ட்ல ரேஞ்சரா இருக்கிறது, ஃபாரஸ்ட் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கிறது, பிறகு கம்பளி வியாபாரம் பண்ணுவது, பிறகு மலை பகுதியில் இருக்கிறது, அதாவது மலை பிரதேசங்கள்ல போய் நமக்கு வேலை கிடைக்கிறது, இது அத்தனைக்கும் காரகன் சனி. சரி, அசைக்க முடியாத ஒரு பதவியில் யாரு என்ன பல்ட்டி அடிச்சாலும் இவருடைய பதவியை அசைக்க முடியாத ஒரு பதவியில் இருக்கிறார்ப்பா, யமதர்மன் மாதிரி. அப்படி ஜம்முன்னு அப்படி உட்கார்ந்தாருனாக்கா பயம் எல்லாருக்கும் வரும், சனி காரகத்துவம். பிறகு மரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறது, மரம்னாக்கா தேக்கு மரம் மேற்கொண்டு, அதாவது நீண்ட நாள் வந்து வளர்ந்து பெரிய பெரிய லாபங்களை கொடுக்கறது இல்லையா, அதுவும் சனியினுடைய காரகத்துவம். பிறகு யானை சம்பந்தப்பட்டது, எத்தனை விஷயங்கள் இருக்கிறது சனி. பிறகு வந்து கருப்பு தானியங்கள், கருநிற தானியங்கள், கருப்பு கலரும் வந்து சனிக்கு உண்டானதான். அப்படிங்கும்போது சனி என்பவர் ஒரு வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுப்பவர். அப்படிங்கும்போது சனியை வந்து நம்ம வந்து ஒரு கெட்டவன், ஒரு வில்லனா பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா சனியினுடைய ஒரு குணம் இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது ஒருத்தர் வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னா அதை மறக்காத குணம்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது வந்து சனியினுடைய அந்த தியாக மனப்பான்மை வந்து நிறைய பழிகளை தான் மீது போட்டிருப்பார். அடுத்த கிரகம் பண்ணின, அடுத்த கிரகத்தினால் ஏற்பட்ட அந்த கெட்ட விளைவுகளை வந்து தான் தலைமையில போட்டு நான் தான் அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருப்பார். போய் பதில் சொல்ல மாட்டார், அதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டார். இன்னும் நம்ம இவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். அதனுடைய காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி குருவும் சனியும் இருந்தா ஒரு பெரிய டைக்குன், பிசினஸ் டைக்குன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு. சனியும் செவ்வாயும் இருக்கிறதா புரட்சிக்காரர்கள். இப்ப மேஷத்து ராசிக்காரர்கள் வந்து செவ்வாய் தான் அவர்களுக்கு அதிபதி. அதனால புரட்சியை வந்து, அதாவது நமக்கு வெளியில நடந்தாலும் புரட்சி தான், நமக்குள்ளேயே ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சி நடந்து நம்மளே நம்மை மாற்றி அமைக்கிறதும் ஒரு புரட்சி தானே. அதுதான் மேஷ ராசிக்காரர்களுக்கு நிகழப்போகிறது. சரி, இந்த சனி வந்து 2025 ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுடைய மீன ராசியில் பூர பாத்ரபதம், அதாவது பூரட்டாதியினுடைய கடைசி பாதத்தில் நுழைகிறார். சரி, எது வரைக்கும் வந்து மீனத்தோட சம்பந்தப்படுகிறார், உங்களுடைய 12ஆம் இடத்தோட சம்பந்தப்படுகிறார் அப்படின்னாக்கா 2028 பிப்ரவரி 24 வரைக்கும் மீன ராசியில் அவர் இருக்கின்றார். மொத்தம் வந்து 1063 நாட்கள். அதுலேயும் கூட அவர் வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக, அங்க எத்தனை நட்சத்திரம் இருக்கிறது, பூர்வ பாத்ரபதம் அப்படிங்கிற புரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி. இவர் வந்து அப்படியே பாசிட்டிவா அப்படியே முன்னோக்கியே நகரல, நடுவில் வந்து பின்னோக்கி வந்துடுறார். அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஏன்னா 3 வருஷத்துக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் இது.
இந்த 3 வருஷத்துக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸை வந்து 3 அடுக்குகள்ல நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் வந்து கவனமா கேட்டோம்னாக்கா இதை நம்ம நல்லபடியா புரிந்து கொள்ளலாம். முதல்ல வந்து 29/3/25 அவர் வந்து நுழைகிறார். மார்ச் 29 28/4/2025 ஒரு மாசம் வந்து அந்த 4ஆம் பாதத்துல இருந்துட்டு அடுத்ததுக்கு போயிடுறார். அதாவது உத்தரபாத்திர பாதத்துக்கு போயிடுறார். அங்க வந்து 18/5/2026 வரைக்கும் அங்கதான் இருக்கார். ஆக மொத்தம் வந்து 415 நாட்கள், கிட்டத்தட்ட வந்து 13 மாசம் அங்கதான் இருக்கார். எங்க, அதாவது மீனராசியில பூரட்டாதிக்கும் உத்திரட்டாதிக்குமாக அவர் வந்து வக்கரமும் பெறுகிறார். அதுல வந்து கிட்டத்தட்ட 415 நாட்கள் 13 மாசம். அதற்கு நடுவுல கிட்டத்தட்ட ஒரு 139 நாட்கள் வந்து வக்கரம் பெறுகிறார். அதையும் நான் தேதிகள்லாம் சொல்லிடுறேன். 13/7/2025 முதல் 28/11/2025 வரைக்கும் வக்கரம். அது 139 நாட்கள். அடுத்தா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 18/5/2026 வந்து ரேவதிக்கு போயிடுறார். ரேவதி நட்சத்திரம் 3வது நட்சத்திரம் ரேவதிக்கு போயிட்டு ரேவதிக்கும் உத்திரட்டாதி மறுபடியும் ரிவர்ஸ் வந்து மறுபடியும் ரேவதிக்கு போறது வந்து 18/5 முதற்கொண்டு 18/5/2026 முதற்கொண்டு 3/6/2027 வரைக்கும். எத்தனை நாள் அப்படின்னா 382 நாட்கள், கிட்டத்தட்ட 12.5 மாசம், ஒரு வருஷம். ரைட்டா? இதுக்கு நடுவுல வக்கரம் அடைகிறார். 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 138 நாட்கள் வக்கரம் அடைகிறார். ரைட்டா? அடுத்தது 3/6/2027 அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிச்சாரமா போய் மேஷத்துல இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போயிடுறார். மறுபடியும் அங்கிருந்து மறுபடியும் திரும்பி வந்துட்டு வக்கரமாக இருந்துட்டு மறுபடியும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 24 பிப்ரவரி 2028 போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரப்போறதுல மீனது. இது வந்து எத்தனை நாட்கள் என்றால் 266 நாட்கள், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா 8.5 மாசம். ரைட்டா? இதற்கு நடுவுலையே வந்து வக்கரம் அடைகிறார். அது வந்து 137 நாட்கள். அதாவது 10th ஆகஸ்ட் 27 இருந்து 24th டிசம்பர் 27 வரைக்கும் 137 நாட்கள் வக்கரம் அடைகிறார். பெரிய லிஸ்ட் ஆயிடுச்சா? சரி, ரொம்ப சிம்பிளா சொன்னேன். 3 வருஷத்துல ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாதங்கள்ல ஏறத்தாழ வக்கரத்தை அடைகிறார். அது சூரியனுடைய நிலையை வச்சு நம்ம கணக்கு பண்றோம். இதுதான் சனியினுடைய அமைப்பு. அப்போ 3 வருஷம் இங்க இருக்கக்கூடிய அந்த சனி என்ன பண்ண போகிறார் ஏனென்றால் அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வபாத்ரபதம்ங்கிறது கணுக்கால்களை குறிக்கிறது. கணுக்கால்னாக்கா ஆங்கிளை குறிக்கிறது. ஆங்கிள் மூலமாக அது வந்து டைரக்டா பாத்தீங்கன்னா கால்கள், 3மே கால்களை தான் குறிக்கிறது. அந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய 12ஆம் இடம் என்றால் கால்கள் தான். அதுல பூர்வபாத்ரபதம் வந்து கணுக்கால்களை குறிக்கும். பிறகு வந்து உத்தரபாத்ரபதம் என்கின்ற உத்திரட்டாதி என்கின்ற 2வது நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் பாதங்களை குறிக்கும். மீனம் அப்படிங்கிறது பாதங்களுடைய நகங்கள், அந்த விரல்களை குறிக்கும். டோஸ்ன்னு சொல்லுவோம், அதை குறிக்கும். ஆனால் இவைகள் அத்தனையுமே ஹிருதயம், ஈரல், குடல்களையும் சேர்த்து குறிக்கும். இப்போ இந்த சனியினுடைய அமைப்பு மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எப்படி இருக்கும்? அப்போ இந்த உடல் உறுப்புகள் ஆரோக்கியத்தின்படி எப்படி இருக்கும் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க போறோம். அந்த பார்க்கக்கூடிய தலைப்புகள் என்ன? நான் அந்த பார்க்கக்கூடிய தலைப்புகள் எப்பொழுதும் மாதிரியே என்னுடைய சரீரமும் நானும் எப்படி இருப்போம். ரைட்டா? என்னுடைய உறவுகளோட எப்படி இருப்பேன், என்னுடைய பிசினஸ் எப்படி இருக்கும், பிறகு என்னுடைய படிப்பு எப்படி இருக்கும், என்னுடைய அசெட்ஸ் நான் வாங்குவேனா விற்பேனா, இந்த 5 தலைப்புகளில் நாம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது மேஷ ராசி அன்பர்களுக்குண்டான சனி பெயர்ச்சி பலன்கள். சனி வந்து 10க்கும் 11க்கும், அதாவது கர்மஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்துக்கும் உண்டானவர் சனி பகவான். இந்த சனி உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா முதல்ல அப்படின்னு கேட்டா, உண்மையாலுமே கர்மஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் உண்டான சனி உங்களுக்கு மிகவும் நல்லவர். ஆனால் 11ஆம் இடமானது மேடராசி சரராசி என்பதனால் அது வந்து பாதகஸ்தானம், பாதகாதிபதி. அதனால அவர் 12க்கு போறது நல்லது, ஒரு வகையில நல்லது. அப்ப மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கிருத்திகா இந்த 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்குமே இது நல்லது. அது எப்படிங்கிறத பார்க்க இருக்கு. அப்போ சனி வந்து பாதகஸ்தானத்துல இருந்தாலும்
பண்ணின வேலைகள்ல வந்து லாபம் கிடைக்கல. அப்போ முதல் வருஷங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குரு இப்ப 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுவார் உங்களுக்கு மிதுனத்துல. அப்படிங்கும்போது தொழில் ரீதியாக பல்வேறு விஷயங்களில் 2025 வந்து பல முன்னேற்றங்கள் காணப்படும். நான் முதல்ல தொழிலை எடுத்துக்கிட்டேன், பரவாயில்ல. 2026 அது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு தொழிலுடைய திசைகள் மாற ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல வந்து எங்க குரு வந்து 4ல் இருந்து குருவனுடைய பார்வை இருக்கிறது இல்லையா, புதிதாக தொழிலை தொடங்கக்கூடிய, தொழில் பல்வேறு விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. 2028 அதாவது கடைசி வருஷம் வந்து தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள், கொஞ்சம் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வருஷம் அதுதான். ஏனென்றால் அதுதான் உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதியினுடைய நட்சத்திரம் ரேவதி. 2028 வரைக்கும் தொழில பிரச்சனை கிடையாது. ஆனால் தொழிலில் அளவுக்கு அதிகமான உழைப்புகளை நீங்கள் காமிக்க வேண்டும். சனிக்கு வந்து பிசிக்கலா உழைப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன பண்ணணும், தான்னு வந்து உங்களுடைய ஆபீஸ் டைமுக்கு போயிடணுங்க. அது நீங்க வந்து தொழில் அதிபராக இருக்கலாம், அல்லது ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றவராக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் சர்வெண்டாக இருக்கலாம். போயிடணும், தான் அந்த டைமுக்கு போய் உட்காந்துரும், அல்லது அந்த டைமுக்கு அந்த ஃபீல்டுக்கு போயிடும். அந்த டைம் முடிஞ்ச பிறகும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அங்க இருந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், பண்ணிட்டு தான் வரணும். இதுக்கே சனி வந்து அப்படியே மயங்கிடுவார். சனி நல்ல பலனை கொடுப்பதற்கு நம்ம அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பிளே பண்ணணும். உழைப்பு, நடந்து போகணும். கொஞ்சம் வந்து ஆபீஸ்க்கு போகணும்னா கொஞ்சம் முன்னாடியே இருந்து நடந்து போகணும். இதெல்லாம் ட்ரிக்ஸ். சனியை வந்து நம்ம ஏமாத்தல, நம்முடைய உழைப்பு கூட்டுறோம். அப்போ வந்து இந்த முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் இல்லையா. 12ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் விரயஸ்தானத்தில் இருந்தாலும், 7.5 சனியனுடைய முதல் பாதத்தை வந்து விரயஸ்தானம் சொல்றோம், இருந்தாலும் அவர் நல்ல பலனையே கொடுப்பார். பூர்வ பாத்திரபதங்கிறதுல முதல் நட்சத்திரம் உட்கார்றதுனால தொழில வந்து அபரிமிதமான ஒரு வளர்ச்சியையும், அதே போன்று 2வது வருஷம் 2026வது வருஷம் வந்து நல்ல மாற்றங்கள், பாசிட்டிவான மாற்றங்களை கொடுப்பார். ரைட்டா. 27 28 அந்த பாதிக்கு மேல 28வது வருஷம் தான் வந்து பிப்ரவரிலேயே நமக்கு போயிட்டு இல்லையா. 27ஆம் வருஷம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக முடிவுகளை எடுக்க வேண்டும். அதுல வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்டவர்கள் அப்படிங்கும்போது அப்போ ஒரு நன்மையை வந்து கொடுப்பார். சரி, இதுல என்ன பிசினஸ் பண்ணுபவர்கள் அப்படின்னாக்கா, நம்ம இப்ப மேஷத்துக்கு வந்துடும். அஸ்வினி பரணி கிருத்திகான்னாக்கா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல வளர்ச்சியும், 27ஆம் வருஷம் வந்து ஒரு மாற்றம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றம் வரும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நீங்கள் ஒரு கால் வந்து எண்ணெய் கிணறு சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட, இந்த மாதிரி சனியினுடைய ஏதோ ஒரு லிஸ்ட்ல வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் உத்தமமான சாகசத்தை புரிவீர்கள். இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது தொழில் அதிபர்கள் அத்தனை பேருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு முறைக்கு, ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். தொழில வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய டைம் தான் இது. அது எப்போ பூர்வ பாத்திரபதத்துல இருக்கிற வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். முதல் ஒரு வருஷம் 25ல இருந்து 25 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா 26 மார்ச் வரைக்குமே நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் ஒரு நல்ல லாபத்தை பிற்காலத்துல கொடுக்கும். ஏனென்றால் அது வந்து குருவோட சம்பந்தப்படுகிறது. சரி, 26 மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டா, சனியினுடைய தொழிலாக இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சனியினுடைய தொழில்கள் என்னென்ன நான் முதல்ல லிஸ்ட் போட்டேன், அதுல இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை, புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை. வெளிநாடுகளுக்கு போகக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம். இந்த 3 வருஷமுமே வெளிநாடுக்கு போக வேண்டும் அப்படிங்கிற துடிக்கிறார்கள் இல்லையா, வேலை நிமித்தமாக, அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு. அதெல்லாம் வந்து இந்த சனி வந்து எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு கொண்டு போயிடுவார். தனிமையை வந்து விரும்ப ஆரம்பிச்சிருங்க. தொழிலையே தனியா நம்ம சாலிடா நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி விரும்ப ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் சனியினுடைய அமைப்பு நல்லபடியாக இருக்கும். ஆனால் சனி வந்த உடனே 12ஆம் இடத்துல உங்களுக்கு நிறைய கிரகங்கள்லாம் இருக்கிறது. ஒரு மாசத்துக்கு வந்து தொழில் நிமித்தமா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, மார்ச் டு ஏப்ரல் வரைக்கும். ஏனென்றால் அவர் வந்து அந்த ஒரு மாசம்தான் வந்து பூர்வ பாத்திரபதத்துல இருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம உத்தர பாத்திரபதம் போயிட்டு மறுபடியும் வருகிறார். அப்படிங்கும்போது அந்த ஒரு வருஷ காலம் வந்து இந்த இரண்டுக்கும் வந்து அல்லாடிட்டு தான் இருப்பார் சனி, வக்கரமாக இருந்து. அந்த வக்கர காலங்களில் என்ன பண்றதுங்கிறத அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
ஆக மொத்தத்துல இந்த வருஷத்தினுடைய கடைசியில வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நிறைய இருக்கிறது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 மாதங்கள், அதாவது 4 மாதங்கள். நம்ம செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு வச்சுக்கலாம். இந்த மாதங்களில் தொழில் அதிபர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு லாபமும், நல்ல நல்ல முடிவுகளை எடுத்துக்கிடலாம். அப்போ வந்து அந்த ஒவ்வொரு வக்கரத்துக்குமே நம்ம வந்து வீடியோ போட்டுடுவோம், என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம், எடுக்கக்கூடாதுன்ட்டு. சுய தொழில் ஆரம்பிப்பவர்கள் அத்தனை பேருமே நல்லபடியான லாபங்கள் இருக்கு. அனைத்து தொழில் சார்ந்தவர்களுக்குமே நல்ல விஷயம் உண்டு. இதுல வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அல்லது ஐடினா இன்கம் டாக்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள், பிறகு வந்து அரசாங்கத்துல வந்து பல்வேறு விதத்தில் வந்து ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே இந்த 26 மேல இருந்து 27 மே வரைக்கும் குருவனுடைய அனுகிரகத்தினால் நல்ல உயர் பதவிகளை, கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவிகளை அடைய இருக்கின்றீர்கள். அது வந்து மேஷராசிக்காரர்களுக்கு மிகுந்த வரப்பிரசாதமாக இருக்கிறது. பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வியாபார விருத்தியும், பிறகு வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளும், பிறகு வந்து கிருத்திகா நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அதாவது ஒரு அரசியல் அமைப்புல நான் வந்து அரசியல் வந்து பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. அனைத்து துறையுமே, திரைத்துறையில் இருப்பவர்களுக்கும் சரி, விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கும் சரி, இது அத்தனை லிஸ்ட் நீங்க போட்டுவிட வேண்டியதான். ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. சரி, ஆரோக்கியம் எப்படி இருக்கும் எனக்கு அப்படின்னு கேட்டா, சனி வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்க போறதே கிடையாது. ஏனென்றால் சனி மீனம் என்பது அவருக்கு சமராசி தான். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வயிற்று உபாதைகள், பிறகு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட அந்த வியாதிகளை நீக்க போகிறார் சனி. முக்கியமாக வந்து லிவர்ல பிரச்சனை இருப்பவர்கள், பிறகு பேங்க்ரியாஸ், ஸ்பிளீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் வந்து நீக்குவார். சரி, 60 வயது, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 வயது ஆயிட்ட பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுனுடைய தசை இருந்ததுனாக்கா ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்ணிக்கொள்ள வேண்டியது, அவ்வளவுதான். மற்றபடி வந்து உங்களுடைய ஆரோக்கியம் என்பது வருஷத்துக்கு வருஷம் மேம்படுத்த செய்யும். அதுவும் அந்த கடைசியில 27ஆம் வருஷம், அதாவது வந்து 3வது வருஷம் வந்து இந்த ஆப்ரேஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியவர்கள் வந்து முதல்லயே கொஞ்சம் ப்ரீ பிளான்டா ஒரு ஜோதிடரை அணுகி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனா அந்த 3ஆம் ஆண்டு வந்து கேத்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இல்லை, அவர் 8ஆம் இடத்துல இருப்பார். அதனால சொல்லுகின்றேன். சரியா? ரைட். பிறகு உறவுகள்ல எப்படி இருக்கும்? குடும்பத்துல வந்து முதல் வருஷம் வந்து சுமுகம், நல்ல சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவர் வந்து குரு இங்கதான் இருக்கிறார் மே வரைக்கும். அதுக்கப்புறம் குரு வந்து நார்ந்தாலும் கூட 2ஆம் இடத்தை வந்து சனி 3ஆம் பார்வையை பார்க்கிறார். ரைட்டா? அதனால முதல் வருஷம் நம்ம வந்து ஒரு மே மாசம் வரைக்கும் நல்ல ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடும், ராகு வந்து அங்கிருந்து நான் வந்து 11க்கு போயிடுவார். அதனால குடும்பத்துல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். திருமண ஏற்பாடுகள்லாம் கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இந்த குரு மறுபடியும் உச்சம் பெற்று விடுகிறார். ரைட்டா? மறுபடியும் வந்து 2027 உச்சம் பெற்று விடுகிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் தான் லேகிங். அடுத்த வருஷம் வந்து நல்லபடியா திருமண ஏற்பாடுகள்லாம் நல்லபடியா நடந்துடும். தாமதமாய் வயசாகி திருமணமே ஆகலைங்கிறவர்களுக்கு கூட திடீர்னு திருமண ஏற்பாடுகள் வந்துடும். குழந்தை அமைப்பு அப்படிங்கிறது முதல்ல கொஞ்சம் தள்ளி போகும், அடுத்த வருஷம் நல்லா வந்துடும். ரேவதி நட்சத்திரத்துல வரும் பொழுது, ரேவதி நட்சத்திரம் என்பது 3ஆம் வீட்டுக்கும் உண்டான அதிபதி இருக்கு இல்லையா, அப்பொழுது வரும் பொழுது ஆர்டிபிஷியலா வந்து குழந்தை வந்து உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிறவர்கள ஒரு நல்ல அமைப்பு. அந்த நேரத்துல வந்து உறவுகளில் உங்களுடைய தாய் வழி மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வழி, அவர்களோட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வயதானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அடுத்தது மாணவர்களுக்கு, அதாவது சனி எப்பவுமே 7.5 சனி வந்து மாணவர்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். அவருடைய அந்த பார்வையை தான் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இந்த சனியினுடைய பார்வை 9ஆம் இடத்துல வருது. இந்த பெரிய படிப்பு படிக்கிறவர்களுக்கு எல்லாம், அதாவது வந்து பிஹெச்டி லெவல்ல படிக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு கலக்கத்தையும் ஒரு கால தாமதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி படிப்பு மேஷராசிக்காரர்களுக்கு வந்து படிப்புல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ராகு 11க்கு வந்த பிறகு அந்த ராகு கேத்துனுடைய அமைப்பினால் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். சனி அதற்கு பொறுப்பு அல்ல. அது வந்து ராகு கேத்துனுடைய பலன்ல நம்ம பார்த்துருவோம். சனி உங்களுடைய படிப்புக்கு
வில்லங்கம் விளைவிக்க மாட்டார். அதுவும் கூட பிஹெச்டிக்காரர்களுக்கும் கூட கொஞ்சம் தாமதமாகுமே ஒழிய அவர் பெரிய பாதிப்புகளை எல்லாம் கொடுத்துட மாட்டார். அடுத்தது சொத்துக்கள் வாங்குவேனா விற்பேனா அப்படின்னா, 7.5 சனியில சொத்துக்கள் வாங்கக்கூடாதுன்னு யாருமே சொல்ல போறதில்லை. சொத்துக்கள் தாராளமாக வாங்கலாம். அதுவும் கூட 2027ஆம் வருடம் குரு உச்சமாக வந்த உடனே வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது, நில புலன்களை வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. அதனால மேடராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் சேர்ப்பதில் இந்த சனி மிகவும் சப்போர்ட்டிவா இருப்பார். அதுவும் ராகு 11க்கு மறுபடியும் 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல வீடு, அதாவது ஒரு வசதியற்ற ஒரு வீட்டுல இருந்து ஒரு வசதியான வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. சரி, வேற எங்க சனி நம்மளுக்கு வீட்டு வைக்க போகிறார் அப்படின்னாக்கா, நல்லா புரிஞ்சுக்குங்க. சனி உங்களுடைய ஹெல்த் விஷயத்துல, அதாவது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அது ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராகு கேத்துக்குள்ளுடைய அமைப்பு வயிறு சம்பந்தப்பட்ட, பிறகு ஹிருதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறதுனால ஃபுட்டை மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக சாப்பிட வேண்டும். பிறகு நட்பு, இந்த நட்பு விஷயத்துல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கூடா நட்பு கூடாது. ஆமா, ஆல்கஹால், நோ ஆல்கஹால் ஹெல்த்தை கெடுத்துரும். இதைத்தான் சனி கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை உணர்த்துகிறார். மற்றபடி கடன் கிடைக்கும், தொழில் ஆரம்பிக்க முடியும், குடும்பத்துல திருமணம் நல்லபடியாக நடக்கும், குழந்தை பேரு அத்தனை பேருக்கும் கிடைக்கும். 7.5 சனி குழந்தையை கொடுக்கும். யாரு நம்ப முடியுமா என்ன? இந்த 7.5 சனி நல்ல குழந்தை வரம், குழந்தையே இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். எதுலையாவது ஒன்று லேக் ஆகிட்டு இருக்கேன்னாக்கா அது நடக்கும். அது எப்படி நடக்கும்? நடந்த பின்புதான் தெரியும். முதல்ல ஒரு 7.5 சனிக்காரர், அவர் மீன ராசி, அவர் வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும். அவருக்கு நான் சில பாசிட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் நடக்க போகுது. 7.5 சனியில இதெல்லாம் நடக்குமா அப்படின்னாரு. நடந்தது. அந்த கால்குலேஷன், நான் உங்களுக்கு எல்லா கால்குலேஷனும் நான் சொல்லவே இல்லை. இதுவே பெரிய லிஸ்டா இருக்கும். இது எப்படி நீங்க அதை மீறி எப்படி பலனை பார்க்க போகிறீர்கள் அப்படிங்கிறது அது பகவானுக்கு தான் தெரியும், சனீஸ்வரனுக்கு தான் தெரியும். சனீஸ்வரகா தான், அது சனீஸ்வரன் நம்ம சொல்றோம். ஏன்னா அவருக்கு ஈஸ்வரத்தன்மை ஏன் கொடுத்துருக்குறோம்னா, 7.5 சனியில எந்த கிரகம் நல்ல கிரகமா இருந்தாலும் அது வேலை செய்யாது. இப்ப குருவே உச்சமாயி 4ஆம் இடத்துல வந்தாலும் சனியினுடைய அனுகிரகம் இருந்தாதான் நடக்கும். அதனாலதான் உங்களுக்கு சனியினுடைய அனுகிரகம் இருக்குங்கிறேன். ஏன்னா அவர் 10க்கும் 11க்கும் உண்டானவர். மேஷத்திற்கு அவர் பகைமையாக இருந்தாலும் 12ஆம் இடத்தில் மறைந்து அவர் நன்மைத்தான் செய்வார். அதனால கலக்க முற வேண்டாம் மேஷராசி அன்பர்களே. அஸ்வினி, பரணி, கிருத்திகா இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் நல்ல முன்னேற்றத்தை தான் இந்த 7.5 சனியில் அனுபவிப்பீர்கள், அடைவீர்கள். சிறிது சிரமத்தை நாமாக மேற்கொள்வோமாக. அதே போன்று ரெமெடி என்ன அப்படின்னாக்கா, யூஸ்வலா திருநள்ளாருக்கு போயிட்டு நம்ம அங்க இருக்கக்கூடிய குளத்துல குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட வேண்டியது. அதுக்கப்புறம் அங்க குறைபாடு உள்ளவர்கள், இந்த டிசபிள்டு குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் உதவி பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த 7.5 சனி உங்களுக்கு அனைத்து விதமான சௌபாகியங்களையும் வழங்குவார். அதனால 7.5 சனியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. என்னால் முடிந்த அளவுக்கு இதுல டீட்டெயில சொல்லிட்டேன். அதுல வக்கரம் அடையும் பொழுது, நம்ம அடுத்த வீடியோ போடும்போது இன்னும் கொஞ்சம் நுணுக்கங்களாக நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கைக்கு மிகவும் அது உதவிகரமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.